ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கறி எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வைப்போம். ஒரு உள்ளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகு எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வைக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, நம்ம தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு மசாலா: வத்தல் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் தேங்காய் திருவி வைப்போம். ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான தேங்காய் கூட வறுக்கிறதுக்கு சின்ன உள்ளி, ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இவ்வளோ தேவையான பொருள். அப்புறம் ஒரு கடாயை எடுத்து தேங்காயை, உள்ளி, ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகுறது வரை நல்லா வறுத்து எடுங்க. அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இது தேங்காயும் மசாலா, மல்லி, வத்தல் அந்த மசாலாவை எல்லாம் எடுத்து போட்டு நம்ம நல்லா அரைச்சி வைக்கிறோம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வைக்கிறோம். ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வத்தல், ஒரு வத்தல், முழு வத்தல், அப்புறம் உள்ளி, நம்ம அங்கே அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல அந்த உள்ளி, பெரிய உள்ளி 1 போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். அப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளி அதையும் போடுவோம். 2 மிளகு, பச்சை மிளகு. அப்புறம் குக்கரில் நம்ம வேக வச்சோம்ல ஒரு விசில் உருளைக்கிழங்கு அதை தட்டி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதையும் நம்ம தட்டி நல்லா கிண்டி கொடுப்போம். அந்த ஜார்லேயே மீதி இருக்கிற அரைப்பை மசாலாவை தண்ணியில் நீங்களே ஊற்றுங்க. மீதி தண்ணி எடுத்து நம்மவே ஊற்றிட்டு அப்புறம் நல்லா கிண்டி கொடுப்போம். அது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் எண்ணெய் பிரியும். நல்லா கொதிக்க தேவையான அளவு உப்பு போடுங்க. அப்புறம் எண்ணெய் பிரியும். நம்ம சுடு சோறு, டிஃபன், தோசை, இட்லி எல்லாம் எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.